கிரியேஷன்ஸ். இன்றைக்கி ஒரு ஹெல்தியான வெஜ் ஸ்டார்டர் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். பொதுவாக ஸ்டார்டர் அப்படிங்கும்போது மோஸ்ட் ஆஃப் த டிஷ்ஷஸ் ஆயிலில் ஃப்ரை பண்ணி தான் சாப்பிடுவோம். பட் இன்றைக்கி ஹெல்தியாக அட் த சேம் டைம் ரொம்ப டேஸ்டியான ஸ்மோக்டு வாழைக்காய் ஸ்கியூவர்ஸ் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு மெயினாக 2 வாழைக்காய், கூடவே 2 உருளைக்கிழங்கு, எலுமிச்சம்பழம், பொடியாக நறுக்குன கொத்தமல்லி இலை, உப்பு, மிளகாய்த்தூள், மிளகுத்தூள், கரம் மசாலா, மல்லித்தூள், வெங்காயம், கார்ன்ஃப்ளவர், மஞ்சள் தூள், பொடியாக நறுக்குன பச்சை மிளகா, பூண்டு, இஞ்சி, ஸ்மோக்டு ஃப்ளேவர் கிடைக்கிறதுக்காக கொஞ்சமாக கறி. வாழைக்காயில் 2 சைடும் கட் பண்ணிவிட்டு இதை 2ஆக கட் பண்ணி தண்ணியில் போட்டுருங்க. வேக வைக்கிறதுக்கு முன்னாடி தோல் உரிக்கணுங்கிறது இல்லை, வேக வச்சிங்கன்னா ஈஸியாக தோல் உரிஞ்சு வந்துடும். இப்போ இதை குக்கரில் 3 விசில் விட்டு வேக வைக்க போகிறோம். ஸோ இந்த தண்ணியில் 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 டீஸ்பூன் உப்பு ஆட் பண்ணிக்கலாம். இதை வேக வச்சு எடுத்துக்கலாம். பாருங்கள், நல்லா வெந்துருச்சு. இப்போ இதை தோல் உரிச்சிடலாம். பாருங்கள், ஈஸியாக தோல் உரியுது. தோல் உரிச்சதுக்கப்புறம் இதை நல்லா மேஷ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நல்லா மசிச்சதுக்கப்புறம் நம்ம பொடியாக நறுக்கி வச்ச வெங்காயம் 1 ஆட் பண்ணிக்கலாம். இது கூடவே 1 டீஸ்பூன் பச்சை மிளகா, 2 டீஸ்பூன் இஞ்சி, 2 டீஸ்பூன் பூண்டு ஆட் பண்ணிக்கலாம். அடுத்து நம்ம எடுத்து வச்சுருக்கிற மிளகாய்த்தூள், மிளகுத்தூள், கரம் மசாலா, மல்லித்தூள் இதெல்லாமே 1/2 டீஸ்பூன் இதையும் ஆட் பண்ணிக்கலாம். இது நல்லா பைண்ட் ஆகி வர்றதுக்காக 1 டீஸ்பூன் கார்ன்ஃப்ளவரும் ஆட் பண்ணிக்கலாம். இது கூடவே 1/2 டீஸ்பூன் லெமன் ஜூஸ் ஆட் பண்ணிக்கலாம். தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. நான் இங்கே 1 டீஸ்பூன் உப்பு ஆட் பண்ணுறேன். ஃபைனலாக ஃப்ளேவருக்கு கொத்தமல்லி இலையை ஆட் பண்ணுறேன். இப்போ இது எல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் உங்களோட விருப்பத்துக்கு தகுந்த மாதிரி எந்த ஷேப்பில் வேணாலும் நீங்கள் இதை பண்ணிக்கலாம். ஸ்டிக்ஸ் இருந்ததுன்னா நான் பண்ணுற மாதிரி லாலிபாப் மாதிரியோ இல்லை ஐஸ்கிரீம் பார் ஷேப்பில் நீங்கள் பண்ணிக்கலாம். ஸ்கியூவர்ஸ் மாதிரி கூட நீங்கள் பண்ணிக்கலாம். பட் ஸ்டிக்ஸு ஸ்கியூவர்ஸ் எல்லாம் இல்லை அப்படின்னா நீங்கள் கட்லெட் மாதிரி கூட ஷேப் பண்ணிக்கலாம். விருப்பத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் இதை ஷேப் பண்ணிக்கோங்க. ஸ்கியூவர்ஸ் இருந்ததுனாலும் ஸ்கியூவர்ஸில் பண்ணிக்கோங்க, இல்லை இந்த லாலிபாப் மாதிரி இல்லை இந்த மாதிரி ஷேப்பில் நீங்கள் பண்ணிக்கோங்க. இப்போ ஒரு தவாவையோ இல்லை தோசைக்கல்லையோ ஹீட் பண்ணிவிட்டு அதில் கொஞ்சமாக ஆயில் இந்த மாதிரி அப்ளை பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம செஞ்சு வச்ச லாலிபாப் ஸ்கியூவர்ஸ் எல்லாம் இந்த மாதிரி ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இதை இந்த மாதிரி 4 சைடும் திருப்பி திருப்பி வேக விட்டுருங்க. நாலு சைடும் ஈவனாக குக் ஆகி கோல்டன் கலர் வந்ததுக்கப்புறம் நீங்கள் வெளியில் எடுத்துடலாம். இப்போ ஃபைனலாக ஸ்மோக்கி ஃப்ளேவருக்காக நம்ம எடுத்து வச்சுருக்க சார்கோல், அதாவது அந்த கறி துண்டை நெருப்பில் காமிச்சு அது பற்றினதுக்கப்புறம் ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க. இதில் 1 டீஸ்பூன் அளவுக்கு ஆயில் ஊற்றிக்குங்க. ஸ்மோக் வந்த உடனே இம்மீடியட்டாக ஒரு மூடி போட்டு க்ளோஸ் பண்ணிடுங்க. 5 மினிட்ஸ் அப்படியே இருக்கட்டும். நல்லா டைட்டாக க்ளோஸ் பண்ணிடுங்க, புகை வெளியில் போகாத மாதிரி. 5 மினிட்ஸ்க்கு அப்புறம் சர்வ் பண்ணுங்கள்.
வீட்டில் இருக்கிற பொருட்கள் வச்சு ரொம்ப ஈஸியாக பண்ணக்கூடிய டேஸ்டியான ஹெல்தியான இந்த வெஜ் ஸ்டார்டர் ரெசிபி வாழைக்காய் ஸ்கியூவர்ஸ் இல்லை வாழைக்காய் லாலிபாப்னு சொல்லலாம். ஸ்மோக்டு ஃப்ளேவரோட எப்படி டேஸ்டியாக பண்ணுறதுன்னு பார்த்தோம். இது கூட மின்ட் சட்னி இல்லை சாஸ் வச்சு நீங்கள் சாப்பிட்லாம். நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள், என்ஜாய் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. இஃப் யூ லைக் திஸ் வீடியோ, subscribe my channel, click the like button and share this to your friends.